ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இதுல என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ், தாராளமா எடுத்துக்கலாம். வா. ஓகேம்மா. செல்ஃபி. என்னாச்சு ஐஸ்வர்யா? இல்ல ஆண்டி, அந்த கிச்சன்ல வேலை செய்யறாளே அவ. ஏய், ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. ஆண்டி, இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷுவர். தேங்க்ஸ் ஆண்டி. ம். எங்கே காட்டு. வெரி நைஸ். ஆண்டி, ஒரே நிமிஷம் இருங்க. அருண், a small gift for you. இது ஜெர்மனில இருந்து வரவழைச்சது. just 2 lakhs. என்னது? ஒரு பேனா 2 லட்சமா? இது சாதாரண பேனா இல்ல, தங்கத்துல வைரம் பதிச்ச பேனா. தங்கத்துல வைரமா? ஆண்டி, எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போற புது ப்ராஜெக்ட் ஃபைல்ல அருண் இந்த பென்ல தான் சைன் பண்ணணும். இந்த கிஃப்ட உங்க கையால அருணுக்கு கொடுங்க. உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு ஐஸ்வர்யா. நான் கூட மேரேஜ்க்கு முன்னாடி உன் அங்கிளுக்கு இதே மாதிரி ஒரு பெண்ணை தான் கிஃப்டா கொடுத்தேன். அருண், மா, இந்தா வாங்கிக்கோ. இத பாரு அருண், ஐஸ்வர்யா உன் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாளோ அதே மாதிரி நீயும் ஐஸ்வர்யா மேல கேர் எடுத்துக்கணும். ஓகே? ஷுவர்மா. ஓகே. அக்கா, அந்த இன்விடேஷன் கொடுங்க. ஆண்டி, இது பாருங்களேன். ஆண்டி, இது எங்க என்கேஜ்மெண்ட்காக நானே ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. வாவ், வெரி நைஸ். அருண், இது நம்ம நிச்சயதார்த்த இன்விடேஷன். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி நானே உனக்கு இன்விடேஷன் கொடுக்கறது உனக்கு கொஞ்சம் ஃபன்னியா தெரியலாம், பட் இது உனக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கோ அருண். வாங்கிக்கோ. சரி ஆண்டி, என் ஃப்ரெண்டு யூஎஸ் கிளம்புறா. நான் அவளை சென்ட் ஆஃப் பண்ணோம். நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாமா. பாய் ஆண்டி. பாய் அருண். ம். அக்கா, அதெல்லாம் இங்க வச்சுட்டு வாங்க. என்னடா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? நான் இன்விடேஷனை கேட்கல, ஐஸ்வர்யாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா? குட். ம். ம். நீங்களா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பேசி வச்ச மாதிரி ஒரே முடிவில் நின்னுட்டு ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மண்டையை பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. சின்னையா, என்ன? ஐஸ்வர்யா அம்மா கொண்டு வந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சின்னையா. எது? இதையா? இதையா சொல்ற? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐயோ சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த Dressம் பிடிக்கல, அவன் மூஞ்சியும் எனக்கு பிடிக்கல. அம்மா முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கு,
பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே சின்னையா. ஆமா, போய் சொன்னேன். ஐஸ்வர்யாவை பிடிக்கிறேன்னு அம்மா முன்னாடி நான் எப்படி சொல்லுவேன்? ஐஸ்வர்யா பாத்தீல எப்படி டிராமா பண்றான்னு. நானாச்சும் போய் தான் சொல்றேன். ஆனா அந்த ஐஸ்வர்யா நல்லா நடிக்கிறா பார்வதி. அவன் நடிக்கிறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணும் தெரியாது பார்வதி. என் மானத்தை வாங்குறதுக்காகவே இந்த ஹோட்டல்ல மெனு கார்டு கொடுத்துட்டு போற மாதிரி இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு போறாங்க. என்னோட வலியும் வேதனையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. எல்லாருக்கும் இன்விடேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சின்னையா. எது இந்த கார்டு தானே? இந்த கார்டு தானே கட்டிக்கு போறவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு இன்விடேஷன் அடிச்சு ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு சின்னையா, ஐயோ சின்னையா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பார்வதி. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். பெரியவங்க உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசலாமா சின்னையா? என்ன பார்வதி நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க? சொன்னா ஏன் கேளுங்க. எனக்கு முன்னாடி ஆதி இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஐ அம் ஜஸ்ட் 22 பார்வதி. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ற வயசு. இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கோவில் கொலன்னு சுத்தணுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டு என்ன தலையாட்டி பொம்மையாக்கி அந்த ஐஸ்வர்யாவை என் தலையில கட்ட பாக்குறாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ வாக்கு கொடுத்துட்ட நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க பார்வதி. வாழ்றதா சாகிறதான்னு புரியல பார்வதி. யார பார்த்தாலும் கோவமா வருது. ச்சே. சின்னையா, சின்னையா, ஏய் நில்லு. திரும்பு, திரும்படி. வந்த ஒரு மாசத்துல கிளாமர் ஆயிட்ட. எனக்கு தர ஜூஸ் எல்லாம் நீயும் குடிக்கிறியோ? இல்லம்மா அப்படிலாம் இல்ல. அது பரவாயில்ல. கல்யாணமாக போற பொண்ணு நிறைய ஜூஸ் குடி, நல்லா சாப்பிடு, கிளாமரை ஏத்திக்கோ. ஆனா திமிரை ஏத்திக்காத. போ. சரிங்கம்மா. ஏய் நில்லு.